நாச்சியார் திருமொழியில் 13ஆம் திருமொழியில் 10வது பாசுரம் பலசுதி பாசுரமாக அமைச்சிருக்கா ஆண்டாள். இப்போ பாசுரம் என்னன்னு பார்க்கலாம். அல்லல் விளைத்த பெருமானை ஆயர்பாடிக்கு அணி விளக்கை வில்லி புதுவை நகர் நம்பி விட்டு சித்தன் வியன் கோதை வில்லை தொலைத்த புருவம் தாழ் வேட்கை உற்று மிக விரும்பும் சொல்லை துதிக்க வல்லார்கள் துன்பக் கடலுள் துவளாரே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். அதாவது பகவான் இவளுக்கு துன்பத்தை கொடுக்குறா இல்லையா, அதாவது என்ன அர்த்தம், அவன் அடைய முடியாமைக்கு துன்பத்தை கொடுக்குற பகவான் ஆயர்பாடியில் மட்டும் எப்படி இருக்காராம், அப்படியே அலங்கார தீபமாக அணிவிளக்காக இருக்காராம். அவளுக்கு பகவான் ஒரு நாள் சேஷ்டிதம் செய்யலைன்னா அவளுக்கு அதுதான் ரொம்ப துன்பமான நாளாம். அவர் எப்பவும் சேஷ்டிதம் பண்ணிகிட்டே இருக்கணும், அதுதான் அவளுக்கு அணி விளக்கு, அலங்கார தீபமாக இருக்குமா ஆயர்பாடி. அப்படிப்பட்ட கண்ணனோட பற்றி அந்த வில்லிபுத்தூர் பெரியாழ்வார் இருக்கார் இல்லையா, அவருடைய திருக்குமாரத்தி ஆண்டாள் சொன்ன இந்த 10 பாசுரங்களை அவள் எப்படி இருக்கா, வில்ல போல வளைஞ்ச புருவமுடையவள். அப்படிப்பட்டவள் சொல்லும் இந்த பாசுரங்களை யாரெல்லாம் விரும்பி சொல்கிறாளோ அவளுக்கு துன்பங்கிற கடலே இருக்காது, அந்த கடலில் துவளவே மாட்டா அப்படின்னு சொல்கிறான். வாழ்வில் துவண்டு போக மாட்டான்னு அர்த்தம்.